வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாணி அரவிந்த் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல். இங்கு எழுத்தாளர் வாணி அரவிந்த் அவர்களின் புதினங்களை ஒளி வடிவமாக கேட்டு ரசிக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை விழிகள் தேடும் பூங்கவிதை. கதையின் குரலாய் உங்கள் ஆர்ஜே ஜானு. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். விழிகள் தேடும் பூங்கவிதை. கவிதை 16. அக்னிவ் சென்ற வேகத்தை பார்த்தவளுக்கு வேதனையாகத்தான் இருந்தது. உள்ளூர ஏதோ ஒரு உணர்வு அவளை ஆட்கொண்டது. அவளை அறியாமல் கண் கலங்கி நின்றாள். நிஜமாகவே அமெரிக்கா போயிடுவாரா? திரும்பி வரமாட்டாரா? நான் தப்பு பண்ணிட்டேனா? என்னோட சுயநலத்துக்காக அவரோட வாழ்க்கையை கிடக்கூடாதுன்னு அவருக்கு நல்லதுதானே நினைச்சேன். நான் ஏன் இப்படி இருக்கேன் என சிந்தித்தாள். வசுந்தராவும் கண்ணம்மாவும் மகன் எப்போதும் போல அமெரிக்கா போனா திரும்பி வருவான் என்று அமைதியாக இருந்தார்கள். கண்ணம்மா வீட்டு வேலை செய்யும் ஆட்களை வேலை வாங்கி கொண்டு அவரது நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தார். ஷான்வி குழந்தையை நன்றாக பார்த்து கொண்டாள். குழந்தையை இப்போதெல்லாம் நன்றாக அம்மா என்று அழைக்க தொடங்கி இருந்தது. இடையிடையே அப்பா என்றும் அழைக்க தொடங்கியது. அதை பார்த்த வசுந்தரா, அப்பா ஊருக்கு போயிருக்காங்கடா, அப்பா வந்துருவாங்க என்று குழந்தையை கொஞ்சிக் கொண்டே சொன்னார். பாரு, அப்பாவை அடையாளம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான், இனி விடமாட்டான். நினைக்கும் போதெல்லாம் இனி விட்டுட்டு இப்படி அமெரிக்கா போக முடியாது. குழந்தைய முகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஏங்கி போயிடும், காய்ச்சல் வந்துடும். அக்னிவை அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான், அதான் குழந்தை தேடுது போல என சொல்ல ஷான்விக்கு அழுகை அழுகையாக வந்தது. குழந்தை மனதில் அக்னிவை அப்பாவாக நினைச்சு கொண்டான் போல. நான் என்ன செய்வேன் என்று மனதிற்குள் புலம்பினாள். அக்னிவ் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் சிந்தித்து பார்த்தாள். அவர் சொல்வதெல்லாம் சரிதானே. வழியே இல்லை என்றால் போராடலாம். நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது ஏன் போராட வேண்டும்? அதையும் தாண்டி இந்த குடும்பத்தோட கௌரவம் என்னால் கிடக்கூடாது. இவங்க சந்தோஷம் நிம்மதி என்னால் நிலை குலைந்து விடக்கூடாது. குழந்தைக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நான் அக்னிவை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எல்லாத்துக்கும் மேலே தங்கச்சி சம்யுக்தா வாழ்க்கை. என் வாழ்க்கை தப்பா போனா என்னால் அவ வாழ்க்கை பாதிக்கப்படும். என்னால் யாருமே கஷ்டப்பட வேண்டாம். மொத்த கஷ்டமும் என் ஒருத்தியோட போகட்டும் என பலவாறாக போராடினாள். அடுத்த 2 தினங்கள் அக்னிவின் துருதுருவன பேச்சும் அந்த சீண்டலும் எதுவுமே அவளை சுற்றி இல்லை. அவனிடமிருந்து எந்த அழைப்பும் குறுஞ்செய்தியும் கிடையாது. அப்போதுதான் முதல் முறையாக ஏதோ இழந்து விட்டதைப் போல அவளுக்கு தோன்றியது. கூடவே இருந்து ஏதாவது பேசிக்கொண்டு வம்பிழுத்து கொண்டே இருக்கும் ஒரு கலகலப்பான குரல் இப்பொழுது அவள் காதுகளுக்கு கேட்கவில்லை. நம்ம ஏளனமாய் நினைக்கும் இந்த சமூகம் நமக்காக எதுவுமே செய்யாது என்பதை அவள் யோசிக்க தொடங்கினாள். போதும், வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டோம், நாம எந்த தவறும் செய்யவில்லையே. ஹர்ஷத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை ஒரு விபத்து. நான் ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் அவர் உயிரோடு இல்லை. குழந்தைக்காக இந்த வாழ்க்கை நான் ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஒரு பெண் மறுமணம் செய்வது தவறா? எத்தனையோ ஆண்கள் மனைவியை இழந்த உடனே மறுமணம் செய்து கொள்கிறார்கள். 2 குழந்தைகளுக்கு தந்தையானாலும் யோசிக்காமல் மறுமணம் செய்து கொள்கிறார்களே. இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறது. அதையே ஒரு பெண் செய்தால் மட்டும் ஏன் தவறு என்று நினைக்கிறார்கள்? எங்களுக்கு மட்டும் வாழ உரிமை இல்லையா என மனதிற்குள் 1000 கேள்விகளை தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள். அவள் மடியில் இருந்த குழந்தை அப்பா என்று அழைக்க தன்னோடு அணைத்து கொண்டு முத்தமிட்டாள். அம்மா அம்மா என்றும் மாறி மாறி குரல் கொடுத்து கொண்டு இருந்தான் ஆதர்ஷ். எதையோ சிந்தித்து முடிவெடுத்து விட்டவளாய் அக்னிவின் எண்ணிற்கு கால் செய்தாள். அவன் எடுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் பலமுறை முயற்சி செய்து தோற்று போனாள். அப்போதுதான் முதல் முறையாக அக்னிவிற்காக அழுதாள். நான் தப்பு செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. உங்களோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன், திரும்ப வந்துருங்க என மனதிற்குள் சொல்லி கொண்டு அழுதாள். அப்போது அங்கு வந்த வசுந்தரா இவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து சமாதானம் கூற முயற்சி செய்தாள். அவன் அடிக்கடி இப்படி வெளிநாட்டுக்கு போகிறது சகஜம்தான், இதுக்கெல்லாம் அழலாமா? அவன் திரும்பி வந்துருவாம்மா, நான் அங்கெல்லாம் இருக்கோம் என ஆறுதல் கூறினார். கண்ணம்மாவும் ஆறுதல் கூறினார். எத்தனை பேர் ஆறுதல் கூறினாலும் அவளது அழுகை ஓயவில்லை. வசுந்தரா இங்கு நடப்பதை அக்னிவிற்கு கால் செய்து அனைத்தையும் கூறினார். ஏண்டா, அவ ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? பேசினா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல என திட்டினாள். கொஞ்சம் கோவமா இருக்கேன், அப்புறமா பேசுகிறேம்மா என கூறிவிட்டான். வசுந்தராவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. குழந்தையை வாங்கி கொண்டு தனது அறைக்கு சென்றார். ஷான்வி கதவை சாத்தி கொண்டு மெத்தையில் படுத்து தன் தவறுகளை எல்லாம் உணர்ந்து அழுது கொண்டிருந்தாள். உங்கள் அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன், திரும்பி வந்துருங்க என சொல்லிக்கொண்டு அழுதாள். அப்போது ஆங்கிரி பேர்ட் என அக்னிவின் குரல் கேட்க ஷான்வி திரும்பி பார்த்தாள். நீங்க
என சொல்ல வார்த்தையின்றி அழத் தொடங்கினாள். நான் அமெரிக்காலாம் போல, உன்னை விட்டுட்டு நான் எங்கே போவேன் என்று சொல்ல ஓடி வந்து அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு நான் முழுசா புரிஞ்சுக்கணும். உன்னோட அன்பு முழுசா எனக்கு கிடைக்கணும். உன் மனசு நிச்சயமா மாறுங்கிற நம்பிக்கையில தான் நான் இப்படி செஞ்சேன் என அவளை மேலும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். என்னோட நம்பிக்கை வீண் போகல ஷான்வி, என்னை மன்னிச்சிடுங்க. நீதான் என்னை மன்னிச்சு முழுசா ஏத்துக்கணும் என்றான். யாரும் யாரையும் மன்னிக்க வேண்டாம், நீங்க சொன்னதுதான் சரி. நான் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன், மன்னிச்சிடுங்க என்றாள். திரும்பவும் மன்னிப்பா? முடியலடா சாமி, நீ என்னை தேடி ரொம்ப அழுதேன்னு அம்மா சொன்னாங்கன்னு லக்கேஜெலாம் விட்டுட்டு உடனே அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அதை கொண்டு வந்து கொடுக்க சொல்லணும். எங்கே விட்டுட்டு வந்தீங்க? எங்கே தங்கி இருந்தீங்க என்னை அப்போதுதான் கேட்டாள். எங்கள் மாமியார் வீட்டில் தான். சம்யுக்தா என்னை சூப்பராக பார்த்துக்கிட்டா. 2 நாள் செம்ம ஜாலியாக இருந்தோம் என்று சொல்ல ஷான்விக்கு வந்ததே கோபம். நான் இருக்கும்போது அங்கே என்ன உங்களுக்கு ஆட்டம்? எனக்கு தெரியாமல் இனிமேல் அங்கே போவீங்களா என அவனை செல்லமாக அடித்தாள். நீ இப்படி பேசினா நான் ஏன் அங்கே போகிறேன்? சும்மா சொன்னேன். நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருந்தேன். என் மாமியார் வேற ஃபோனை போட்டு ஊருக்கு வர சொன்னாங்க. அதுக்கு வேற போக ரெடி ஆகணும். அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். அவங்க அம்மா கிட்டேயும் சொல்லிட்டாங்களாம். கொஞ்சம் என்னை விட்டா அம்மா கிட்ட சொல்லலாம், இல்லை இப்படியே போலாமா என்றான். ரொம்ப தான் கொழுப்பு உங்களுக்கு என்று கூறிவிட்டு விலகினாள். வசுந்தராவிடம் போய் நின்றான். நீ எப்படா வந்த? அமெரிக்கா போறேன்னு சொன்ன? ஆச்சரியத்தோடு கேட்க, அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். என் பொண்டாட்டி இங்கே அழும்போது அமெரிக்காவில் எனக்கு என்ன வேலை? மாமியார் வீட்டில் வேற வர சொன்னாங்கம்மா, அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு என்னை தயங்கி நிற்க, ஆமாடா என்கிட்டயும் சொன்னாங்க. எப்போ போறீங்க? நாளைக்கு போகிறோம்மா. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு என்றான். உனக்கு எல்லா நாளும் முக்கியமான வேலை தான் இருக்கும். சரி, குழந்தை எங்கிட்டே இருக்கட்டும், நீ போய் ஷான்வியை சமாதானப்படுத்து என்று சொல்ல குழந்தையை கொஞ்சம் முத்தமிட்டு விட்டு மீண்டும் அவனது அறைக்கு சென்றான். ஷான்வி முதல் முறையாக அவனை பார்த்து வெட்கப்பட்டாள். அடடே, இதென்ன ரொம்ப புதுசா இருக்கு? ஆங்கிரி பேர்ட், உனக்கு வெக்கமெல்லாம் வருமா என கிண்டல் அடித்தான். அதெல்லாம் தானா வரும். என் மேலே இருந்த கோபமெல்லாம் போயிடுச்சா? இன்னும் இல்லை என்பது போல தலையாட்டினாள். இப்ப போகும் பாரேன் என்றவன் போன வேகத்தில் இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவனது அணைப்பில் மொத்தமாக தொலைந்து போனாள். அத்தனை நாளும் அவனது இதயம் தேடிய காதலெனும் பூங்கவிதையை அவள் தன் காதலை கொண்டு அவனது மென்மையான இதயத்தில் கவிதை வரிகளாக எழுதத் தொடங்கியிருந்தாள். அந்த நிமிடத்திலிருந்து அவர்களது அழகான வாழ்க்கை தொடங்கியிருந்தது. இருவரும் இல்லறம் எனும் காவியத்தில் இனி இணைந்து பயணிக்கட்டும் என்று நாமும் வாழ்த்தி விடை பெறுவோம். விழிகள் தேடும் பூங்கவிதை கதை நிறைவடைந்தது. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் மற்றொரு அழகான கதையில் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு. நன்றி, வணக்கம்.